ஹலோ ஸ்வாகுட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பிள்ளைங்களாம் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இனி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th பப்ளிக் பேப்பர் வேல்யூவேஷன் என்னைக்கு முடியுது, எஸ்பெஷலி 6 days அப்டேட் என்ன, அண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்த்துலாம். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ 6 days அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான் பிள்ளைங்களா. ஸோ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து தேர்ச்சி விழுக்காடு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் லாங்குவேஜஸ்லுமே இந்த டைம் வந்து சென்டம் போட்டிருக்காங்க. அண்ட் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலுமே நிறைய சென்டம் விழுந்திருக்கு. அண்ட் நிறைய பிள்ளைங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருக்காங்க. எஸ்பெஷலி இங்கிலீஷில் இந்த டைம் 98% வந்து பாஸ் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய பிள்ளைங்க இங்கிலீஷில் பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 6 days அப்டேட் இதான்ப்பா. ஏன்னா நம்ம டெய்லி போட்டுகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு அப்டேட்டினுடைய நாலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து 6 days அப்டேட்டு. அண்ட் பேப்பர் ரிலேஷன் என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட முடியுதுன்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஆதலால் பிள்ளைகளா கொஞ்சமாவது பெருமூச்சு விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக்குங்க. ஏன்னா 6 நாளும் கடவுளை வேண்டிட்டு பயந்துட்டு, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. இதுக்கப்புறம் டேட்டா அதாவது மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணுற ஒர்க்கு தான். ஸோ அதனால் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுனால கொஞ்சம் பெருமூச்சு விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், சரிங்களா பிள்ளைங்களா. அண்ட் ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லார் கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிள்ளைங்க நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் மனதளவில் பாவமாயிடுச்சு. ஐயோ அதாவது குழந்தைங்க ரொம்ப பயப்படுறாங்க போலேன்னு சொல்லிட்டு. அதனால் எதுக்குமே பயப்படாதீங்க பிள்ளைங்களா. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். சப்பா மேட்ரு சால்ட்டு வாட்ரு தட்டி விடுங்க, பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேப்பர் ரிலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்கே பாருங்க பிள்ளைங்களா, இப்படி தான் இருக்குது ஒரு மாடல் வச்சுக்கிங்களா இது. ஸோ வந்து விடைத்தாள் திருத்துவோர் நிறைவு செய்ய வேண்டியவன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் கிட்ட இது கொடுத்துருப்பாங்கப்பா. இதில் என்னன்னா 1 to 3 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஸ்டின் நம்பர்ஸ், சரிங்களா. ஸோ இப்போ வந்து இது வினாவாரியாக மொத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதுமாதிரி 15ஆவதுக்கு அதுமாதிரி 20ஆவதுக்குன்னு சொல்லிட்டு மார்க்கை வந்து இந்த சைடு போட்டு டோட்டல் போடுவாங்கப்பா. இங்கே கீழே தெரியுதுங்களா, வினாவாரியாக ஒட்டுமொத்தம் சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு ஒரு காலம் இருக்குல்லப்பா, இது வந்து பக்கவாரியாக மொத்தம், அதாவது ஒரு பக்கத்துக்கும் எவ்வளோ மார்க்கு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இதை கீழே இங்கே போடுவாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து டீச்சர் செய்ய வேண்டிய ஒரு ஒர்க்கு. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா MVO, அதாவது மார்க் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கப்பா. ஸோ அவங்க கிட்ட உங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே லாஸ்ட்டாக ஒரு டைம் வெரிஃபை பண்ணுவாங்க. டோட்டல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு எல்லாமே வெரிஃபை பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு ஒரு கேம்புக்கு ஒருத்தர் போட்டிருப்பாங்கப்பா. ஸோ அவங்க கிட்ட உங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைனலாக போகும். ஸோ போயிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது உங்கள் ஃப்ரண்ட் பேப்பர் ஞாபகம் இருக்காப்பா, அது இப்படி இருக்கும்ல, இது ஒரு மாடலு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே. ஸோ அதில் என்ன இருக்கும், நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா முதல்லே வந்து கிழிச்சு அதை வந்து பண்டல் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பி ஆப்ஷன் பற்றி கடைசியில் சொல்கிறேன். இந்த சி ஆப்ஷன் இருக்குல்லப்பா, ஸோ இதில் இங்கே பாருங்கள் ஒரு QR கோட் இருக்குல்ல. ஸோ அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுவாங்கப்பா. ஸோ ஸ்கேன் பண்ணும்பொழுது என்டர் த மார்க் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் டேட்டா என்ட்ரி பண்ணுற ஆப்ரேட்டருக்கும் சரி, பேப்பர் கரெக்ஷன் பண்ண டீச்சர்ஸ்க்குமே சரி, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாதுப்பா. ஜஸ்ட் அவங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து உங்களுடைய மார்க்கை அப்லோட் பண்ணுவாங்களே தவிர அந்த ஸ்கேன் பண்ணும்பொழுது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அவங்க மார்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நெட்டில் ஏற்றுவாங்க. ஸோ இன்றைக்கி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருவாங்க பேப்பர். அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி உங்கள் மார்க்ஸ் எல்லாமே வந்து ஏற்றிட்டே இருப்பார். ஸோ மார்க்லாம் ஏற்றி முடிச்சிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பி பார்ட்டு சொன்னல கடைசியில் சொல்கிறேன், இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்ஷன் பண்ணவங்க எல்லாமே ஃபைனலி சைன் பண்ணிவிட்டு மார்க்ஸ் எல்லாம் வந்து எழுதுவாங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த பி பார்ட்டையுமே தனியாக கிழிச்சு பண்டல் பண்ணி சேஃப்டிக்கு வச்சுப்பாங்கப்பா. ஸோ ஒருவேளை இன் ஃபியூச்சரில் நீங்கள் பேப்பர் வேல்யூவேஷன் அதாவது ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த சியில் இருக்கிற இந்த QR கோடை வச்சு தான் வந்து செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால் மட்டும்தான் இந்த சியை வந்து உங்கள் பேப்பரோட விட்டுருவாங்க. மற்றபடி ஏவியும் பிவியும் கிழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக பண்டல் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ என்ன பண்ணுவார் பேப்பர் எடிட்டர் எல்லாமே வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க உங்கள் மார்க்ஸ் எல்லாமே ஏற்றிட்ட பிறகு அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுவாங்க ஒரு 6 மந்த்துக்கு, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன
ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மார்க்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல ஏத்திட்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் பொழுது, பள்ளி கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாமே உங்களுடைய ஓவரால் தமிழ்நாடு ரிசல்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ சென்டம் விழுந்திருக்கு அப்படின்னு ஓவரால் அவங்க ப்ராசஸை பார்த்துட்ட பிறகு அந்த ரிசல்ட்ஸை கொண்டு போய் நம்ம ரெஸ்பெக்டட் சிஎம் கிட்ட காமிப்பாங்கப்பா. ஸோ வந்து சிஎம் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்ரூவல் கொடுப்பார். ஓகே நீங்கள் வந்து ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ சிஎம் சார் அப்ரூவல் கொடுத்துட்ட பிறகு தான் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுக்கு மே 10 கொடுத்துருக்காங்களா, ஸோ மே 10ஆம் தேதி கரெக்டாக 10 மணிக்கு ரிப்போர்ட்டர்ஸு ப்ரெஸ் எல்லாம் வர வச்சுட்டு அன்னைக்கு கரெக்டாக 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை மொபைல் வழியாக அப்படி இல்லைன்ட்டா நெட்லேயுமே நம்ம அதாவது ஆன்லைன்லேயுமே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய ப்ராசஸ். சரியாப்பா? இதில் நிறைய விஷயம் கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களாப்பா? ஸோ ரிசல்ட்ஸ் வந்துட்ட பிறகு ஒரு 10 மணினா நீங்கள் 10:30 வரைக்குமே உங்களால் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா தமிழ்நாடு முழுவதுமே பார்க்குறாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து லேக் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கூட பாருங்கள். இல்லைனா அதுக்கு முன்னாடி மொபைலே வந்துடும். ஸோ வந்துட்டதுக்கப்புறம் ஒரு வேளை உங்களுக்கு அந்த மார்க் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. நம்ம வந்து ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் 2 ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ அதனுடைய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய வீடியோ. ஸோ அதனால் வந்து அதை பற்றி அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசுப்பா. அதை பற்றி கிளியராக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அண்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரீவேல்யூவேஷன் வந்து 275 நினைக்கிறேன் ரேட். நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் கட்டி தான்ப்பா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலில் தான் போயிட்டு அதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எழுதுனீங்க பார்த்தீங்களா அந்த ஆன்சர் புக்லெட்டை வந்து ஸ்கேன்டு காப்பி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் அதை வந்து ஜெராக்ஸ் பண்ணிட்டு உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட காமிச்சு ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கூட அகெயின் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம். ரீவேல்யூவேஷனுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 505 லாஸ்ட் டைம். ஸோ அதை வேணால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டாப் மோஸ்ட் ஸ்டாஃப்லாம் வந்து அண்டு திருப்பி உங்களுடைய ரீவேல்யூஷன் போட்டிருக்கீங்கன்னா அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணிவிட்டு சென்னையில் தான்ப்பா நடக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ கரெக்ஷன் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எது வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி தான்ப்பா ரீடோட்டலிங் பற்றியுமே நான் கிளியராக ஒரு வீடியோ போட்டுறேன். ஸோ இது தான்ப்பா இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க அப்டேட்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு